தற்போது களத்தில் செய்தியாளர் பிரவீன் இணைந்திருக்கிறார். நாமக்கல் வளையப்பட்டியில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கிறது. பிரவீன், தற்போது அந்த போக்குவரத்து நெரிசலை சீர்படுத்த என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது? காட்சியில் ஆம்புலன்ஸ் கூட சிக்கியிருக்கிறத பார்க்க முடியுது. என்ன நிலவரம்? பாலா, நாமக்கல் நோக்கி பயணப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய விஜய் நாமக்கல் எல்லையான வளையப்பட்டி பகுதியில் இருந்து நுழைந்து தற்போது நாமக்கல் மாவட்டத்திற்குள் பயணித்துக் கொண்டிருக்கிறார். குறிப்பிட்டது போலவே வளையப்பட்டி பகுதியில் வரும்போது அந்த பகுதியில் தாவேகா சார்பில் ஒரு வரவேற்புக்கானது ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. கட்சியின் மாநில பொதுச் செயலாளர் புஷ்டி ஆனந்த் உள்ளிட்ட நிர்வாகிகள் வளையப்பட்டி நோக்கி விஜயின் பிரச்சார வாகனம் வந்தபோது நடந்தே சென்று விஜய்க்கு நேரடியாக அவர்கள் வரவேற்பு கொடுத்தனர். அதிக அளவில் கட்சி நிர்வாகிகளும் தொண்டர்களும் குவிந்திருந்த அந்த இடத்தின் காரணமாக வளையப்பட்டி சந்திப்பில், அதாவது நாமக்கல் மாவட்ட எல்லைக்குள் நுழைவதற்கான அந்த பகுதியில் மிக பெரிய அளவிலான ஒரு போக்குவரத்து நெரிசலானது ஏற்பட்டது. வாகனங்கள், விஜயின் பிரச்சார வாகனம் மட்டுமல்லாமல் வெளியே வந்த வாகனங்கள் அனைத்துமே ஊர்ந்து செல்லக்கூடிய ஒரு நிலையில் தான் இருந்தது. அந்த பகுதியில் ஏராளமான உள்ளூர் வாசிகளும் இவர்களது தொண்டர்களும் ரசிகர்களும் பல்வேறு விதமான பதாகைகளை ஏந்தியவாறும், விஜய் அஜித் இருக்கக்கூடிய புகைப்படங்கள், விஜயகாந்த் இருக்கக்கூடிய புகைப்படங்கள் என பல்வேறு விதமான புகைப்படங்களை ஏந்தியவாறும், ஆரத்தி எடுப்பதற்காகவும் கும்பங்களை ஏந்தி கொண்டும் அதிக அளவிலான தொண்டர்கள் இந்த நாமக்கல் கரூர் பைபாஸ் சாலையில் அதிக அளவில் மக்கள் திரண்ட ஒரு பகுதியாக வளையப்பட்டி பகுதியானது இருந்தது. அதன் காரணமாக பெரும் போக்குவரத்து நெரிசலானது ஏற்பட்டிருந்தது. காவல்துறையினர் முடிந்த அளவு முன்னே நின்று கொண்டிருந்த கட்சி நிர்வாகிகளின் வாகனங்கள் அதிக அளவில் வளையப்பட்டி பகுதியில் இருந்து கிளம்பியது. அவர்களது வாகனங்கள், உயர் ரக வாகனங்கள் அதிக அளவில் இருந்ததன் காரணமாக அந்த இடத்தில் வாகன நெரிசல் அதிகமாக இருந்தது. இதன் காரணமாக எதிர் திசையில் வரக்கூடிய ஒரு சாலையில் நேரடியாக வாகனங்கள் விடப்பட்டு கொண்டிருந்தன. ஏற்கனவே முன்கூட்டியே தெரிவித்திருந்தோம். ஆல்ரெடி இவங்க தாவேகா தொண்டர்களே எதிர் திசையிலும் அதிக அளவில் சென்று கொண்டிருந்த ஒரு வேளையில், அதாவது நாமக்கல் மாவட்டத்தின் உள்பகுதியை நோக்கி சென்று கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழலில் எதிர்ப்புறத்தில் ஏற்கனவே வந்து கொண்டிருக்கக்கூடிய வாகனங்களும் சிக்கிக்கொண்டு ஒரு நெரிசலானது ஏற்படக்கூடிய ஒரு நிலை இருந்தது. காவலர்கள் ஒவ்வொருவரையும் அப்புறப்படுத்தினர். பவுன்சர்கள் கயிறுகளை கொண்டு தொண்டர்கள் ஒவ்வொருவரையும் அப்புறப்படுத்தி கொண்டிருந்தனர். விஜயின் பேருந்தை நோக்கி அதிக அளவில் ஒவ்வொருவரும் திரள தொடங்கியதால் அந்த வாகனம் மிக மெதுவாகவே நகரக்கூடிய ஒரு சூழல் இருந்தது. மிகப்பெரிய வாகனம் அந்த நடுவில் இருந்து நகரக்கூடிய ஒரு சூழலில் அவரை பார்த்தவாறும் அவரது அருகில் சென்று கொண்டு பேருந்தில் இருக்கக்கூடிய அவரிடம் புகைப்படங்களை எடுப்பதற்காகவும் அதிக அளவில் அங்கு குவிந்ததன் காரணமாக நெரிசல் ஏற்பட்டது. தற்போது அந்த நெரிசல் ஏற்பட்ட உச்சகட்ட பகுதியில் இருந்து கிளம்பி தற்போது நாமக்கல் மாவட்டத்தின் உள்பகுதியில் சென்று கொண்டிருக்கிறார். தற்போது புதுப்பட்டி பகுதியை அவர் அடைந்திருக்கிறார். புதுப்பட்டி சந்திப்பு பகுதியிலும் அதிக அளவில் தொண்டர்கள் குவிந்திருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. முன்னவே தெரிவித்துள்ளது போலத்தான் இந்த பைபாஸ் சாலை முழுவதிலுமே தொண்டர்கள், அந்த ரசிகர்கள், அவரது ஆதரவாளர்கள் இருசக்கர வாகனங்களில் அதிக அளவில் குவிந்ததன் காரணமாக வாகன போக்குவரத்து அதிகரித்து தற்போது புதுப்பட்டி சந்திப்பை அடைந்திருக்கிறார். ஒருபுறம் கட்சியின் நிர்வாகிகள் சார்பில் சிறிய ரக கேரவான் வாகனம் ஒன்று இருக்கிறது. விஜயின் வாகனத்திற்கு முன்னால் வந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த வாகனத்தில் இருந்து ஒலிபெருக்கி வாயிலாக அறிவுறுத்தல்கள் கொடுத்தவாறு, அதாவது வாகனத்தின் முன் இருசக்கர வாகனங்களை கொண்டு வந்து வாகனம் மேற்கொண்டு முன்னோக்கி செல்வதற்கு சிக்கல்களை ஏற்படுத்த வேண்டாம், விபத்தில் சிக்கிக்கொள்ள வேண்டாம் போன்ற அறிவுறுத்தல்களை அந்த கேரவான் வாகனம் மூலமாக அவர்கள் கொடுத்துக் கொண்டிருந்தனர். இருப்பினும் ஒவ்வொரு இடத்திற்கு முன்கூட்டி செல்ல இருசக்கர வாகனங்களில் வரும் அவரது ஆதரவாளர்கள், ரசிகர்களின் எண்ணிக்கையானது அதிகரித்த வண்ணமே இருக்கிறது. புதுப்பட்டி பகுதியில் தற்போது காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். புதுப்பட்டி பகுதியில் ஏராளமான சிறுவர்கள், சிறுமிகள் குடும்பமாக வந்து நின்று கொண்டிருப்பதை பார்க்க முடிகிறது. சாலையோரம் இருக்கக்கூடிய கட்டடங்களில் நின்றவாறும் அவர்கள் பலரும் நின்று கொண்டிருக்கின்றனர். பலரும் தங்கள் பெற்றோர்களுடன் வந்து சிறுவர்கள் புகைப்படங்களை எடுப்பதற்காக விஜயின் வாகனத்தை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார்கள். வார இறுதி நாள், அது மட்டும் இல்லாமல் பள்ளி பயிலக்கூடிய மாணவர்களுக்கு காலாண்டு விடுமுறை என்பதன் காரணமாக பலரும் பெற்றோர்களை அழைத்துக் கொண்டு விஜயை பார்ப்பதற்காக குவிந்திருப்பதை நம்மால் காண முடிகிறது. இதன் காரணமாக வளையப்பட்டி பகுதியில் இருந்த அதே மாதிரியான ஒரு போக்குவரத்து நெரிசலானது புதுப்பட்டி பகுதியிலும் ஏற்பட்டிருக்கிறது. இங்கும் விஜயின் பிரச்சார வாகனம் மெதுவாக ஊர்ந்த வண்ணமே இருக்கிறது. நெரிசலை தவிர்ப்பதற்காக வாகனங்களில் அதிக அளவில் ஒளியளித்துக் கொண்டு வரக்கூடிய ஒரு காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. விஜயின் பாதுகாப்புக்காக வரக்கூடிய வாகனங்கள், உள்ளூர் நிர்வாகிகள் அவர்களது வாகனங்களில் அதிக அளவில் ஒளியெழுப்பிக் கொண்டு வந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு காட்சிகளை பார்க்க முடிகிறது. நெரிசலை தவிர்ப்பதற்காக பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டாலும்
அடுத்தடுத்த ஜங்ஷன்கள் சந்திப்புகள் பகுதிகளுக்கு செல்லும் போது தொண்டர்களின் எண்ணிக்கை அதிகரித்த வண்ணமே இருப்பதன் காரணமாக தொடர்ச்சியாக வாகனம் ஊர்ந்த வண்ணமே இருக்கிறது. கிட்டத்தட்ட 1.5 மணி நேரத்திற்கும் மேலாக ஆகிவிட்டது விஜய் பிரச்சார வாகனத்தில் ஏறி பயணப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய இந்த ஒரு சூழலில் 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் ஆகிவிட்டது. இன்னும் பிரச்சார இடத்திற்கு செல்லவில்லை. பழையப்பட்டி பகுதியிலிருந்து தற்போது புதுப்பட்டியை தாண்டி தற்போது சென்று கொண்டிருக்கிறார் பாலா. பிரவீன், காட்சியில பார்க்க முடியுது சில இளைஞர்கள் ஹெல்மெட் அணியாம தாறுமாறா வாகனத்தை ஓட்டக்கூடிய சூழலை பார்க்க முடியுது. காவல்துறையினர் அவர்களுக்கு ஏதேனும் எச்சரிக்கை விடுக்குகிறார்களா? அதனை கட்டுப்படுத்த என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு? வாகனங்கள் அதிக அளவில் சென்று கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழலில் ஒன்றன் மீது ஒன்றாக மோதி விடாமல் இருப்பதற்கான நடவடிக்கைகளையும் அறிவுறுத்தல்களையும் அந்த வாகனங்களில் வருபவர்கள், அதாவது விஜயின் பிரச்சார வாகனம் முன்பு வரக்கூடிய வாகனங்கள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டாலும் அறிவுறுத்தல்கள் எச்சரிக்கைகள் விடுக்கப்பட்டாலும் ஒவ்வொரு விதமான நூதனமான புதிய விதமான சாலை விதிமீறல்களில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார். வாகனத்தில் எதிர்ப்புறம் விஜயின் வாகனத்தை நோக்கி பார்த்தவாறு அமர்ந்து கொண்டு செல்வது, வாகனத்தில் 3 பேர் தலைக்கவசம் அணியாமல் செல்வது, வாகனத்தின் நடுவில் ஒருவர் ஏறி நின்று கொண்டுவது, வாகனத்தில் அந்த கொடியை எடுத்துக்கொண்டு காமராக்கள் முன்பு வந்து காட்டுவது, குறிப்பாக பல்வேறு ஊடகங்கள் வரும் பொழுதும் அவர்கள் விஜயின் ஐடி விங் கேமராக்கள் வரும்பொழுதும் கூடுதல் உற்சாக மிகுதியில் பலரும் முன்பு வந்து வாகனத்தில் அதிக அந்த சைலன்சரில் ஒளி எழுப்பி காட்டியவாறு வருவது என பல்வேறு விதமான சாலை விதிமீறல்களில் ஈடுபட்டுக் கொண்டிருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. காட்சிகளிலும் ஒளிப்பதிவாளர் முத்துப்பாண்டி தற்போது காட்டிக் கொண்டிருக்கிறார். இந்த புதுப்பட்டியை தாண்டிய சாலையின் இருபுறங்களிலுமே தொண்டர்கள் அதிக அளவில் இருந்த வண்ணம் இருக்கிறார்கள். விஜயை சாலை வளமாக அவர்கள் அழைத்துக் கொண்டு வந்து கொண்டிருக்கிறார்கள். இது ஒரு பேரணி போல் விஜயின் வாகனத்தில் பக்கவாட்டில் கூடவே பயணிக்கும் வகையில் இருசக்கர வாகனங்கள் வந்த வண்ணமே இருப்பதை பார்க்க முடிகிறது. பெண்கள் பலரும் இருசக்கர வாகனங்களில் தங்கள் உறவினர்களுடன் வரும்போது சற்று பாதுகாப்பை உணராமல் இந்த ஒரு நெரிசலுக்குள் அவர்கள் அதிவேகமாக ரேஷ் டிரைவிங் செய்யக்கூடிய ஒரு சூழலில் இருப்பதை பார்க்க முடிகிறது. வாகனத்தில் நின்றவாறு கொடிகளை ஏந்தி கொண்டு அவர்கள் கூச்சலிட்டவாறு வந்து பல்வேறு விதமான அறிவுறுத்தல்களை கொடுத்திருந்த போதிலும் அதே நிலை நீடிப்பது சற்றே கவலை அளிக்கும் விதமாகவே இருக்கிறது. விஜயை பார்த்தவாறு அளித்தவாறு இவர்கள் வந்து கொண்டிருப்பதை பார்க்க முடிகிறது. விஜய் வாகனத்திற்குள் இருந்தபடி முன்கூட்டி செல்லுங்கள் என்கின்ற அறிவுறுத்தல்களை கொடுத்து கொண்டே இருக்கிறார். இருப்பினும் அந்த ரசிகர்கள் தொடர்ச்சியாக வாகனங்களின் முன்பே வந்து பார்க்க முடிகிறது. விஜயின் பிரச்சார வாகனம் தற்போது நமது வாகனத்தை தாண்டி சென்று கொண்டிருக்கிறது பாலா. பிரவீன், 12 மணிக்கெல்லாம் கரூருக்கு வந்துருவார் அப்படின்னு சொல்லப்படுச்சு. ஆனா இப்ப வரைக்குமே நாமக்கல் நெருங்கல. இன்னும் அந்த பரப்புரை களத்துக்கு செல்ல எவ்வளவு நேரம் ஆகும்னு எதிர்பார்க்கப்படுது? நீங்க குறிப்பிட்டது போலவே மணிக்கு இவர் நாமக்கலில் பரப்புரை செய்யும் இடத்திற்கு வந்து விடுவார் என்கின்ற ஒரு தகவல் நேற்று வெளியாக தற்போது 12:48 கிட்டத்தட்ட 1 மணி ஆகி இனிமே முதல் பாயிண்டிற்கு அவர் செல்ல முடியவில்லை. கடந்த 2 முறை நடந்த அதே விதமான ஒரு சாலை போக்குவரத்து நெரிசல், தொண்டர்கள் அதிக அளவில் சூழ்ந்து கொண்டது, விஜயின் வாகனம் ஊர்ந்தவாறே வந்தது போன்ற நிலையானது தற்போது நீடித்துக் கொண்டுதான் இருக்கிறது. முதல் பிரச்சார பாயிண்டிற்கு வருவதற்கு இன்னும் சற்றே தாமதமாகும் என்கின்ற ஒரு சூழலை தற்போது இருக்கக்கூடிய கள சூழலின் மூலம் புரிந்து கொள்ள முடிகிறது பாலா. நன்றி பிரவீன், கள விவரங்களை வழங்கியமைக்கு. தற்போது விஜயின் பரப்புரை வாகனம் நாமக்கல் மாவட்டம் புதுப்பட்டியை சென்றடைந்திருக்கிறது. அங்கும் பொதுமக்கள் திரண்டிருந்து அவருக்கு வரவேற்பு அளித்துக் கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளையும் பார்க்கின்றோம். அதே நேரம் தொண்டர்கள் உற்சாக மிகுதியில் சாலையில் தாறுமாறாக வாகனம் ஓட்டிச் செல்வதையும், இதனால் போக்குவரத்துக்கு பெரிய அளவில் இடையூறு ஏற்பட்டிருப்பதையும் நம்மால் பார்க்க முடிந்தது. ஏற்கனவே தாவேக தலைமை தொண்டர்களுக்கு ஒரு அறிவுறுத்தலை வழங்கியிருந்தது. பொதுமக்களுக்கு இடையூறு செய்ய வேண்டாம் என்ற அறிவுறுத்தல்கள் எல்லாம் பின்பற்றப்படவில்லை என்பது காட்சிகளில் நமக்கு தெரிகிறது. இன்னும் சில மணி நேரங்களில் அவர் பரப்புரை களத்திற்கு சென்றடைவார். அங்கு மக்களிடையே பேசவிருக்கிறார். களத்திலிருந்து விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி பிரவீன். விஜய் உயிரன வரனா